சிவந்தி, உன் முகத்துல இந்த சிரிப்பு நிரந்தரமா இருக்க இந்த நன்றி உள்ள வேலைக்காரன் எதையும் செய்வாமா. உங்களை மாதிரி இளம் காதலர்களை பிரிச்சு வச்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்றாங்களே, அது தப்பு. காதலித்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். என்னடா கிழவன் காதலை பத்தி இப்படி எல்லாம் பேசுறானே நினைக்கிறியா? என்ன மாதிரி கிழவன் கிட்ட தாமா காதல் நிரந்தரமா குடியிருக்கு. நான் இப்ப என்ன உதவி பண்ணணும்? நான் முத்துவை பார்க்கணும். அம்மா, இன்னைக்கு பௌர்ணமி பஞ்சாயத்து, ஊரே திரண்டு அங்கதான் இருக்கும். நீங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யாராவது பார்த்துட்டா? வேட்டி சட்டை போட்டுக்கோ, மறக்காம தலையில் ஒரு முத்து முத்து. என்ன கணக்கு பிள்ளையா இந்த நேரத்துல? உங்க காதல் விவகாரம் பணியாரமாக தெரிஞ்சு போச்சு. செவந்தியை வெளியே போக கூடாதுன்னு கண்டிச்சு வச்சிருக்காங்க. நான் தான் ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். செவந்தி எங்க? வெளியே நிக்குது. வாங்க. நீங்க 2 பேரும் ஓடக்கரையில பேசிக்கிட்டு இருங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். பாட்டு பாடுறான்னு சொன்னீங்கல்ல, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டான் சம்பந்தம் பேசுறதுக்கு. ஒரு நல்ல பொண்ணுடைய மனசை கெடுத்த ஊர் பஞ்சாயத்துக்கே கொண்டு வந்துட்டான். இப்படிப்பட்ட அயோக்கியன் இந்த ஊர்ல தங்க வச்சீங்கன்னா ஊர் பேரை ரிப்பேர் ஆக்கிடுவான். ரிப்பேர். விருமாண்டி, பஞ்சாயத்துல பேசுறதுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். என்ன நடந்துச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுதுங்கிறத பஞ்சாயத்து தானே முடிவு பண்ண போகுது. பெரிய கருப்பையா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் வயக்காட்டுக்கு தண்ணி வாச்சிட்டு வர்றப்போ 2 பேர் ஓடக்கார வீட்டுல இருந்து போறத பாத்துனுங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது சொல்றதுக்கே சங்கடமா இருக்குங்க. பண்ணையார் மகனும் ஓடக்காரனும் கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தங்க. ஒருத்தர் விரும்பலன்னா ஓடக்கரை வரைக்கும் போய் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குமா? நல்லா சொன்னீங்க. அர்த்த ராத்திரியில குமரி பொண்ணு ஒரு வாலிபால தனியா சந்திச்சு பேசுறான்னா அவனை விரும்புறாத்தானே அர்த்தம். இத பாருங்க, கலையும் குடிசையில இருக்கணும், கலசம் தான் கோபுரத்துல இருக்கணும். இந்த மாதிரி வெறும் பையெல்லாம் வெள்ள வெட்டிக்கு ஆசைப்படலாமா? டேய், மரியாதையா பேசு. குடலை உருவி மாலையை போட்டுடுவேன். உத்து ஆத்திரப்படாத. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ பேசவே கூடாது. சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வருவோம். செவந்தி, நீ முத்துவை விரும்புறியாமா? ஆமா. முத்து, ஓ முடிவு சொல்லுப்பா. ஆமாங்கய்யா. என்ன பார்வதி அம்மா பேசாம நிக்கிறீங்க? சின்னஞ்சிறுசுங்க ஒருத்தர் விரும்பிட்டா நம்ம ஊர்ல பெத்தவங்க சமூகத்தோட அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதான் பழக்கம். நீங்க பொண்ணை பெத்தவங்க, என்ன சொல்ல போறீங்க? ஊர் விவகாரத்தை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் வீட்டுல இப்படி ஒரு முள்ளுச்செடி வளர்ற விஷயத்தை நான் கவனிக்காம விட்டுட்டேனே. ஓடி பிடிச்சு விளையாடுற சின்ன பொண்ணுன்னு நான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். தேடி பிடிச்சு தனக்கு ஒரு புருஷனை கொண்டு வருவான்னு நான் நினைக்கலையே. என்ன இப்படி தெருவுல நிறுத்திட்டாடு. இதை விட நான் என்னங்க சொல்ல முடியும்? பார்வதி அம்மா, நம்ம பூஞ்சோல பழக்கம் உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூருக்கு போன பெரிய பண்ண திரும்பி வந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு தான் இப்பவே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஐயோ, எங்க வீட்டுக்கார ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு உங்க முடிவை கொஞ்சம் தள்ளி வைங்க. பார்வதி அம்மா, பல வருஷங்களா நடந்து வர இந்த பௌர்ணமி பஞ்சாயத்து முடிவுகளை மாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பஞ்சாயத்து முடிவை மாத்திக்க சொல்லி நான் சொல்லல. ஆனா அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, அவர் திரும்பி வந்து ஒருவேளை பஞ்சாயத்து முடிவை உதாசீனப்படுத்திட்டா? எந்த எதிர்ப்பு வந்தாலும் இவங்க 2 பேர் கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு ஊர் ஜனங்க முன்னால வாக்குறுதி கொடுக்கிறேன்.
இதுல எந்த மாற்றமும் இல்லையே? சத்தியமா இல்ல. அப்புறம் என்ன பவுனே, பச்சை குத்திர வேண்டியதானே? ஆணும் பொண்ணும் காதலிச்சா ஆசை மேல ஆசை வச்சா ஆதரிக்கும் ஊசனம் தானே. எங்குகிற இழக்குகளை என்ன படி சேர்த்து வைக்கும். மானகட்டி மனம் முடிக்க மேளங்கொட்டி வாழ்த்துரைக்கும். பட்டதெல்லாம் மின்னும் கைப்பட்டதெல்லாம் பொங்கும். நட்டதெல்லாம் பூக்கும். நம்ம நம்பும் தெய்வம் காக்கும். கந்தசாமி என்ன நம்ம ஊர் பெரிய பண்ண சிங்கப்பூர்ல இருந்து வராரு. அம்மா ஊர்ல இருந்து வந்த ஐயா கோடத்துல இருந்து இறங்கி மில் வண்டியில வந்துட்டு இருக்காரு. இது பாருங்க, செல்லாயே ஆலங்கரைச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. உள்ள வாங்க. ஆமா, என்னையா அவளை கூட்டம்? ஐயா இந்த சின்ன கிராமத்துல இருந்து சிங்கப்பூர் போயிட்டு வரீங்களே, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பூஞ்சோலக்கர பசங்க அக்கறைக்கு போயிட்டு வர மாதிரி நான் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வரேன். இதுல என்ன? ஆமா, பொண்ணமலைங்க வர்றான்னு சொன்னாங்க. உங்க ஐயா சிங்கப்பூர்ல இருந்து தானே வர்றாரு. சந்திர மண்டலத்துல இருந்தா கல் எடுத்துட்டு வர்றாரு. போடா அப்படின்னு. அப்படியா சொன்னா? சரி, அதை விடு. ஆமா, வசூல் எப்படி இருக்கு? பிரமாதம். மகசூல் அதை விட பிரமாதம். கணக்கு என்னைய அது வீட்டுல அசிங்கப்படுத்திக்கிட்டு? ஐயா அது நான் அன்னைக்கே சொன்னேங்க. ஆனா குருவி கூட்ட கலைச்சா குடும்பத்துக்காகாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்ன? யார் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. என்ன கேட்காம எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழையவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயா வேண்டாங்க, தாயிலாச்சியமா பாவங்க. நீ தள்ளி போயா? ஏன்பா மொக்க, என்ன இப்படி நாளா பட்டணத்துல இருந்தியே, ஏதாவது கட்சி இச்சல சேர்ந்தியா? என்னது கட்சி இச்சல சேர்ந்தியா? திரும்பியா? என்னயா அது? அணைஞ்ச பீடி. இந்த பீடியோட விலை 10 பைசா. இதையே முழுசா வாங்க வக்கு இல்லாம அணைச்சு அணைச்சு வச்சு குடிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கட்சி வந்தா என்னையா? உங்களுக்கு என்ன வசதியா பண்ணி கொடுக்க போறாங்க? இது என்ன தெரியுமா? 555 35 ஒரு பாக்கெட்டோட விலை 35 ரூபா. ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் விக்கிறியா? இல்ல குடிக்கிறேன். மொத்தம் 140 ரூபா. ஒரு மாட்டு வேலை சொல்றியாப்பா? அப்படிதான். நான் ஷேவிங்கும் கிராப்பும் பண்ணா அரைப்படி நெல்லு குடுக்குறீங்களா? கேவலமா இல்ல? நீ பரவாயில்ல, உங்க அப்பருக்கு காப்பிடி சோளமும் கம்பும் கொடுப்போம். அதையே கும்பிடு ஓட்டு வாங்கிட்டு போவேன். என்னையா விஷயம்? முத்தாளம்ம திருவிழாவுக்கு ஊர்ல வசூல் பண்றது விஷயமா ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கான். கோயில் திருவிழாவுக்கு ஏற்படுற அத்தனை செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர் வசூல் நீ வேண்டி கிடக்கு. கோயில் கூட்டத்துக்கு பண்ண வரலன்னு சொல்லுங்க, போங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்களே. என்னங்க, திருவிழா செலவையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனாலும் இந்த ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அத நாம எங்க மாத்திக்கிட்டு? அவங்க என்னமோ உங்க பேரை சொல்லி நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது போகட்டுமே. இதுல இது பாருங்க, நாளைக்கு ஐயாவே இது சம்பந்தமா தர்மகர்த்தாவை நேர்ல வந்து பார்த்து பேசுவார்னு சொல்லிடுங்க. புறப்படுங்க. பார்வதி, மறந்துட்டேன், அக்கறைக்கு போகணும். கொஞ்சம் கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேங்க. கணக்கு
வண்டிக்காரன் தயாரா இருக்க சொல்லி. சரிங்க. கும்பிடுறேன்யா. வாமா பவுனு. எங்க இந்த பக்கமா? ஒண்ணுமில்லையா, செவந்தி அம்மாவுக்கு பச்சை குத்துன கை வீங்கி போச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ கணக்கு என்னது பச்சை? அது வந்துங்க. என்ன என்ன பவுனு, எப்ப வந்த நீ? உள்ளார போய். பார்வதி, பவுன் என்னவோ பச்சை குத்துனேன் கிச்சை குத்துனேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணும் அதே இது பாருங்க, கண்ணாடி நீங்க அக்கறை போனோம்னு சொன்னீங்கல்ல. அது சரிமா, அந்த பச்சை குத்துன விஷயம் அது வந்து உங்க பொண்ணு பச்சை கையில குத்தி அது வீங்கி என்ன உளற? அது நான் ஒண்ணு வளருங்க. உங்க பொண்ணோட கூட காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் பச்சை குத்தி இருக்காங்களா, அது ஃபேஷன் சொல்லி உங்க பொண்ணு அத கையில பச்சை குத்தி இருக்கு. இந்த காலத்து காலேஜ் பசங்களுக்கு எதுல ஆசைப்படுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் சிங்கப்பூர்ல கோடீஸ்வர மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன். இவன் என்னன்னா பச்சை குத்தி இருக்கலாம். பச்சை இது கேட்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? அவ இஷ்டப்பட்ட தெய்வத்தோட பேரை தானே கையில பச்சை குத்திருக்கா. நீ என்ன சொல்ற? அதாவது அவ நெஞ்சில இருக்கிற தெய்வத்தோட பேரை கையில பச்சையா குத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா அவ? அம்மாவும் பொண்ணும் பேசியே என்ன ஜெயிச்சிருவீங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அக்கறைக்கு போற வேலை தாமதமாயிடும். புறப்படுங்க. ஐயோ விரட்டுறா. யோ கணக்கு புள்ள, சீக்கிரமா ஓடக்கரைக்கு வந்து சேரிய, மரவதான் நிக்காத. நல்ல காலம் பவுனு, அவர்கிட்ட நீ எதையாவது வளராம இருந்தியே. அவர் சீக்கிரம் வரத்துக்குள்ள உள்ள போய் மருந்து போட்டு புறப்படுங்க. புறப்படு. வலிய கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி. வாழ வைக்க போறவன் உன் மனசுல இருக்கிற போது கையில இருக்கிற வலி தன்னால பறந்து போயிடும். பணக்காரனா இருந்தா கூட செத்த பின்னால அவன் கட்ட பிறந்த உடலோடு மட்டும்தான் போகும். ஆனா அந்த உடலோட சேர்ந்து போறது எங்க பச்சை ஒண்ணுதான் தாயி. உன் உள்ளத்தோட முத்து கலந்துருக்காரு. எங்க பச்சை மூலமா உன் ரத்தத்தோடையும் கலந்துருவாரு. உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. நான் வரட்டா? சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. ஒன்று சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு, ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு ஓடோடி வந்தாளே இந்நேரமா. ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு, ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு ஓடோடி வந்தாளே இந்நேரமா. ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. வெள்ளிகளை அள்ளி வந்து புள்ளி வச்ச வாசலில, வானவில்ல கொண்டு வந்து கோலம் போடு ஆசையில. ஆகாயம் பூமி சத்தியந்தான், ஆதாரம் நீதான் மாறாதையா. 7 ஜென்மம் ஆனாலும் தான் என்னோட சொந்தம் நீதானையா. கல்லூரம் தேனை அள்ளிக்கவா கிள்ளிக்கவா. ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு ஓடாடி வந்தாலே இந்நேரமா. ஒண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. வெட்கப்பட்டு சின்ன புள்ள விக்கி நிக்கும் தண்ணிக்குள்ள. சொக்கு பொடி போட்டு புட்ட தூக்கம் வல்ல கண்ணுக்குள்ள. அச்சுத்த நேரம் ஆசை பாரு